ஹாய் ஞாயிறு மதியம் அப்படின்னு வந்துட்டு அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. அப்புறம் ஈவினிங்கா வழக்கம் போல ஒரு படம், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான் மேட்ரு. நிம்மதியான வாழ்க்கை, நல்ல சாப்பாடு, இதுக்கு மேல வேற என்ன? சந்தோஷமான குடும்பம், இதுக்கு மேல என்னங்க? நீ ஒரு அட்வைஸ் கொடுத்தல, அது ஓகே. அது நீ வந்து பூமர் ஆற வயசுல கொடுக்க வேண்டிய அட்வைஸ். தெரியாத டிஷ் எல்லாம் யூடியூப்ல பார்த்து இன்னொரு vlogல இருந்து காப்பி பண்ணி போட்டெல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தேன். பட் கல்யாணத்துக்கு அப்புறம் இல்ல, அது எதுக்குமே டைமே இல்லை. ஏன் கலெக்டர் ஆயிட்டீங்களா கல்யாணத்துக்கு அப்புறம்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு சங்கீதா சேஸ். ஹாய், ஞாயிறு மதியம் அப்படின்னு வந்துட்டு மறுபடியும் சமையல் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து பிரேக், சோ அதனால வந்து நாங்க வந்து குக் பண்ணிட்டு இருக்கோம். 2 பேரும் சேர்ந்து கீ ரைஸ், பெப்பர் சிக்கன். என்னடா தம்பி? தம்பி, எனக்கு வந்து பிரியாணி ரொம்ப பிடிக்கும். பிரியாணிக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்னா அது இந்த கீ ரைஸ் அண்ட் பெப்பர் சிக்கன். அதுக்கப்புறம் இந்த ஃப்ரைட் ரைஸ், பரோட்டா இதெல்லாம் பிடிக்கும். பட் பிரியாணிக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சவுத் இந்தியன் டிஷ் அப்படின்னா அது கீ ரைஸ் அண்ட் பெப்பர் சிக்கன் தான். உங்களுக்கு பிடிச்சதே சவுத் இந்தியன் டிஷ் மட்டும் தாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. சும்மா நாங்க இல்லையே, நார்த் இந்தியன் எல்லாம் பிடிக்குமே. எனக்குலாம் பிடிக்காது, உனக்கு தான் பிடிக்கும். எனக்குலாம் நான் சாப்பிடவே மாட்டேன். சப்பாத்தி, பன்னீர் பட்டர் மசாலா அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதெல்லாம் பிடிக்காது அதெல்லாம். ஸோ வந்து நான் வந்து பெப்பர் சிக்கன் பண்ணிட்டு இருக்கேன். அரவிந்த் வந்து கீ ரைஸ் பண்ணிட்டு இருக்காரு. தம்பி, உனக்கு என்னடா ஸ்பெஷல்? கீ ரைஸும் அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. அதுக்குள்ள என்ன ஆச்சுன்னா, கீ ரைஸ்க்கு முக்கியமானது இந்த கீ. இது என்ன பண்ணிட்டேன் தெரியாதனமா ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டேன். ஃப்ரீசர்ல வச்சுட்டு அது கட்டி ஆயிடுச்சு. இப்ப இதை உருக்கி இதை ஊத்தி அதுக்கப்புறமா அந்த கீ ரைஸ் வந்து அது கொஞ்சம் டைம் ப்ராசஸ் ஆகும். அதை நம்ம கொஞ்சம் முடிச்சிடலாம் டக்குன்னு. லஞ்சுக்கு வந்து எப்பவுமே வந்து இந்த ஷூட்ல பிரேக் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அன்னைக்கு எந்த நாளா இருந்தாலுமே வீட்டுல வந்து வெஜ் இருக்கவே இருக்காது. எல்லா நாளுமே நான்வெஜ் தான் இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் இந்த ஆயுத பூஜை, விநாயகர் சதுர்த்தி, இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷலான ஒரு அக்கேஷன் வருதுன்னா மட்டும்தான் அன்னைக்குன்னு பார்த்து வந்து வெஜ் சமைப்போம். மற்ற எல்லா நாளும் அரவிந்த் லீவுனா அன்னைக்கு வந்து நான்வெஜ் இருந்தே ஆகணும். அதனால வந்து போட்டி ஏதாவது ஒன்று சமைச்சு செஞ்சு சாப்பிட்டு தூங்குறது தான் எங்களோட மிகப்பெரிய சந்தோஷமே. எங்களோட மிகப்பெரிய என்டர்டைன்மெண்ட்டே சமையலும் சாப்பாடு மட்டும் தான். இல்லமா? ஆமாமா, 100%. நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு நிம்மதியான தூக்கம் தூங்குறதை விட வேற என்னங்க சந்தோஷம். பை த வே, எனக்கு ஷூட்டிங் காலை 4 மணிக்கு தான் முடிஞ்சது. வீட்டுக்கு வந்தாரு, தூங்கி எந்திரிச்சிட்டு ஒரு 11 மணிக்கு எந்திரிச்சிட்டு அப்படியே ஒரு குக்கிங்கை போட்டுட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு திருப்பி ஒரு 2 hours தூங்கணும்னா நாள் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்புறம் ஈவினிங்கா வழக்கம் போல ஒரு படம், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான் மேட்ரு. நிம்மதியான வாழ்க்கை, நல்ல சாப்பாடு, இதுக்கு மேல வேற என்ன? சந்தோஷமான குடும்பம், இதுக்கு மேல என்னங்க? அந்த மாதிரி நாங்க வெளியில எல்லாம் போய் ஊர் சுத்துற பர்சன் எல்லாம் கிடையாது. நான் சொல்லியிருப்பேன் நிறையா, அந்த மாதிரி ஊர் சுத்த மாட்டோம். எங்களுக்கு அது ரொம்ப போர் அடிக்கும். எங்கேயாவது எப்பயாவது படத்துக்கு போவோம், இல்ல யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போவோம். மற்றபடி நாங்க 2 பேரும் சேர்ந்து இந்த தனியா கேண்டில் லைட் டின்னர் போறது, இந்த மாதிரி சூப்பரா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு போறது, இந்த மாதிரி வேலை. நீ அந்த மாதிரி எதுவும் விரும்பவே எனக்கு தெரியல. நீயே பண்ண மாட்டேன், நீ என்ன சொல்ற கேக்குறேன். ஒருவேளை உனக்கு அது ஆசை இருந்து நான் எதுவும் தெரியாம நீ எல்லாம் பண்ண மாட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இல்லமா கேக்குறேன். உனக்கு அந்த மாதிரி ஆசை எல்லாம் இருக்கா? அப்படிலாம் ஆசைலாம் பெருசாலாம் இல்ல. இருந்தாலும் குளிக்க வேண்டிய போச்சுங்கிறாங்க. இருக்கவே கூடாது, இந்த மாதிரி கிரிஞ்ச வேலையெல்லாம் பண்ணவே கூடாது. என் வாழ்க்கை கடைசியில எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்க. எங்க எப்படி இருந்தவ தெரியுமா? ஏன்னா உங்களுக்கு உங்க மத்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எல்லாருக்கும் ஒரு கைண்ட் அட்வைஸ் தரேன். ஒரு நாள் கேண்டில் லைட் டின்னருக்கு எவ்வளவு செலவு பண்ணுவீங்க? ஒரு 30,000-40,000 செலவு பண்ணுவாங்க. நாங்க வந்து அந்த பட்ஜெட்டட் ஃபேமிலி. நாங்க இந்த 30,000-40,000 ஒரு கேண்டில் லைட் டின்னருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 20,000 செலவு பண்ணுவீங்களா? பேசாம 2 கிராம் தங்கத்தை வாங்கி வைங்க. எல்லாம் எங்கேயோ போய்கிட்டு இருக்கு, தங்கம் வெள்ளி எல்லாம். நானும் அப்படிதான். ஆனா தங்கம் வாங்கி வைங்கன்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப சேமிப்பான பர்சன்லாம் கிடையாது. அவ்வளவு செலவு பண்ண மாட்டேன். 20,000 30,000 எல்லாம் செலவு பண்ண மாட்டோமே தவிர. நீ ஒரு அட்வைஸ் கொடுத்தல, அது ஓகே. அது நீ வந்து பூமர் ஆற வயசுல கொடுக்க வேண்டிய அட்வைஸ். நீ வந்து 30 வயசுல கொடுக்க வேண்டிய அட்வைஸ் இல்ல. அது ஓகேமா. அதாவது பூமர் ஆக வேண்டிய வயசுல நம்ம பூமரா மட்டும் இருந்துட்டோமே அப்படின்னு நினைச்சிட்டு கூடாது. எவ்வளவு பண்ணி வச்சிருக்கோம்ல பிட்டியா. அடே, இவனுக்கு மயக்க மாட்ட கொடுமைக்கு டார்ச்சர் பண்றாடா போட்டு. தக்காளி இல்ல வெங்காயத்தை உள்ள இறக்குறேன். உனக்கு பிடிச்ச டிஷ் என்னடாவா?
எல்லாமே சாப்பிடுவேன். வெஜ்ல என்ன இருக்கு நீ சாப்பிடுற? என்ன புரியல எனக்கு. வெஜ்ல எவ்வளவு வெரைட்டி இருக்கு தெரியுமா? வெரைட்டில வெஜ்ல வந்து நிறைய வெரைட்டி இருக்கு. என்ன விஷயம்னா நான்வெஜ்ஜை விட வெஜ் சமைக்கிறது கஷ்டம். அந்த சாப்பிங் இருக்குல்ல, அது பயங்கர டைம் எடுக்கும். அது ஒண்ணுதான் பிரச்சனையே தவிர வெஜ்ல ஆக்சுவலா நான்வெஜ் விட வெஜ்ல தான் ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கு. ரொம்ப நல்லது. எதுக்கு வாழ்க்கையில நல்லா கோவக்காய் தொட்டது கூட கிடையாது. ஆட்டு ஈரல் எவ்வளவு நல்லது தெரியுமா? தெரியாது சார். ஆட்டு சோறுட்டி எவ்வளவு நல்லது தெரியுமா? தெரியவே தெரியாது சார். நாட்டு கோழி எவ்வளவு நல்லது தெரியுமா? சத்தியமா தெரியாது சார். நல்லதா. ஆஸ் அன் அனிமல் லவரா இருந்துட்டு நான் இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு ஒரு மனசு கஷ்டமா இருக்கு. இதையும் நான் சீக்கிரமா மாத்திக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். பியூர் வெஜிடேரியனா மாறணும். யாரு நீனா புரியல. நீங்க டெய்லி வெஜ்ஜா சாப்பிட்டு தள்ளுறீங்களா அப்படியே அரவிந்த்? நான் வந்து அனிமல் லவர் நான் உன்கிட்ட சொன்னா அது கரெக்ட் தான். நான் வந்து அனிமல் லவர் ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்றேன்னா அது ஓகேங்க. ஸோ சில நேரங்களில் வந்து வெஜிடேரியனா இருக்கணும்னு எனக்கும் ஆசையா தான் இருக்கும். ஆனா ஏன் எதுக்கு வெஜிடேரியனா இருந்து அப்படி வாழ்க்கையை என்ன சாதிக்க போறேன் அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிச்சேன் அப்படின்னா பேசாம நம்ம நான்வெஜ்ஜே போயிடலாம், சிக்கன் மட்டனே போயிடலாம் அப்படின்னு தோணிடும். அது நம்ம மைண்ட் ஒண்ணு சொன்னா மனசு ஒண்ணு சொல்லுது. அவனை சொல்லி நிறுத்துங்களா? ஆக்சுவலா நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் சோலோவா நிறைய குக்கிங் விளாக்ஸ் போட்டுட்டு இருந்தேன். அது வந்து ஒரு மாதிரி பேஷனேட்டா ரொம்ப வந்து நல்லா ஒரு என்னென்ன டிஷ் எல்லாம் எனக்கு தெரியுமோ தெரியாத டிஷ் எல்லாம் யூடியூப்ல பார்த்து இன்னொரு விளாக்ல இருந்து காப்பி பண்ணி போட்டெல்லாம் நான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். பட் கல்யாணத்துக்கு அப்புறம் இல்ல, அது எதுக்குமே டைமே இல்லை. ஏன் கலெக்டர் ஆயிட்டீங்களா கல்யாணத்துக்கு அப்புறம்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இல்ல நாட்டுக்கு பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டீங்களா? ஓஹோ அப்படி. காலையில 6 மணிக்கு சமைச்சு கொடுக்குறேன். 6 மணிக்கு நான் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன்னா எவ்வளவு காமெடியா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நானே பரப்பரப்பரன்னு சமைச்சு கொடுப்பேன் உட்காந்து 6 மணிக்கு. உப்பு எங்க வச்சோம், மிளகாய் எங்க வச்சோன்னு. இதுல வந்து நான் ரீசெண்டா தான் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அது ரீசெண்டா தான் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்த? நாளைக்கு நீ ப்ரொடக்ஷன்ல சாப்பிட்டுக்கோ சரியா? போ தரமாட்டேன் சொன்னா உப்பு பண்ணிட போறேன். ரீசெண்டா தான் சமைச்சு கொடுக்குற? 1 மாசமா சமைச்சு கொடுக்குறேன்ல. எவ்வளவு ஒரு மனசாட்சி இல்லாத ஒரு பேச்சு. 1 மாசமா? 1 மாசத்துக்கு முன்னாடி கல்யாணம் 8 மாசம் ஆகுது. ரைட்ரா, இனி அவாய்ட் பண்ணிட வேண்டியதான் சமையல. இல்ல இல்ல இன்னும் நான் போடல. இன்னும் மசாலா எதுவுமே ஆட் பண்ணி கவலைப்படாத, நான் சூப்பரா பண்ணி கொடுத்துருவேன். சிரிக்கிற நீ இல்ல. Few minutes later. முடிஞ்சு எல்லாமே முடிஞ்சுங்க பாரு. பெப்பர் சிக்கன் மசாலா அமேசிங்கா. க்ளோஸ் அப்ல வந்தாலும் அதே மசாலா தான் போங்க. ஓகே பெப்பர் சிக்கன் மசாலா என்னோடது ரெடி ஆயிடுச்சு. தம்பி நம்மளது எப்பவுமே மாஸ் என்ட்ரி தான். இந்த மாதிரி நார்மல் என்ட்ரிலாம் கிடையாது. மாஸ் என்ட்ரி. குக்கர் எடுத்து பாத்துறணும். குக்கரும் இதாயிருச்சு. ஓப்பன் தான் ஸ்ட்ரெயிட்டா. இப்படி திறந்தன்னு வை. எப்படி இருக்கு பாரு. அமேசிங் ஸ்மெல். such an amazing smell. எப்படி? இதுக்காகவே நீ என்ன தப்பு பண்ணாலும் நான் மன்னிச்சிடுறேன். ஒரு கிண்டுனா புரியல என்ன செய்யுது. இதுக்காகவே நீ என்ன தப்பு பண்ணாலும் நான் மன்னிச்சிடுறேன்னு சொல்றேன். எதுக்கு? இந்த சாப்பாட்டுக்காகவா? ஒரு மாதிரி டேஸ்டியா ரொம்ப பேஷனேட்டா அதை செய்யறல. சோ அதனால நீ என்ன பண்ணாலும் இதுக்காகவே மன்னிச்சிடு. ஒரு லவ்வோட சமைக்கணுமா? எப்படி தம்பி? ராஜசேகர் தயால காதுல என்ன சொன்னான்னு தெரியுமா? பாத்துங்க. வெஜ் புலாவ். ஐயோ இது கீ ரைஸ். எப்படி அவ்வளவுதான் சூப்பரா முடிஞ்சுதா? இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா சாப்பிட போறோம். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கு நீ தான் சொல்ல போற. நீ தான் சொல்ல போற. ஓகே. அது இன்னொருத்த வரணும். எங்க அவன்? இதுக்கு இவ்வளவு பில்டப் கொடுத்தீங்களே. அங்க சிக்கனை மாஞ்சு செஞ்ச 2 செகண்ட்ல எடுத்துட்டு போயிட்டீங்க. அது என்ன? அதுக்கு அவ்வளவுதான் மரியாதை. அது அவனுக்கு தேவையில்லையே. ஏன்னா அவன் வெஜிடேரியன். அவன் சிக்கன் வச்சு அவன் என்ன பண்ண போறான்? தம்பியோட ஐட்டம் இங்க இருக்கு. அவன் சிக்கன் செய்யறதுக்கு முன்னாடியே ஒரு கிண்டி மசாலா கிண்டி கொடுத்தாச்சு. அவன் வெஜ் ஐட்டம் இங்க இருக்கு. எப்படி இருக்கு? எப்படா இருக்கு? ஆக்சுவலா இது வந்து நான்வெஜ் தான் விரும்பி சாப்பிடுவேன். சரி சும்மா டேஸ்ட் பார்ப்போம். இந்த வெஜ் தக்காளி தொக்கு எடுத்தேன். அதுவும் சூப்பரா இருக்கு. சிக்கனும் சூப்பரா இருக்கு. கீ ரைஸ் நான் சாப்பிட்டு எத்தனை வருஷங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். தெரியல, நான் சாப்பிட்டதே கிடையாது.
கீ ரைஸ் நல்லா இருக்கா செம்மையா மறக்காம லவா இந்த மாதிரி அக்காட்ட ரெசிபி கேட்டு பண்ணி தருவேன்னு நம்புறேன். அது அப்ப என்ன நீ கத்துக்கிறதா இல்ல நம்ம சாப்பிடுறது நம்ம கள்ளமிட்டாய் வாங்கி திங்கிறதோட சரிங்க. குக்கிங் ஷோக்கெல்லாம் கூப்பிட்டு என்ன பண்ணுவேன்? உன்கிட்ட பக்கத்துல சமைக்க அமேசிங்கான கீ ரைஸ். நம்ம ஏதோ நம்மளா செஞ்சு குக்கிங் சேனல்ல பேசுவோம்ல அந்த மாதிரி பேசிட்டு இருக்கோம். சாப்பிடுறவங்க தான் சொல்லணும். உண்மையா ரொம்ப நல்லா இருக்கு. பெப்பர் சிக்கன் கீ ரைஸ். லவா வெஜ் குருமா எப்படி இருக்கு? வெஜ் கிரேவி. ஆக்சுவலா நான் நல்லா ஃபுல்லா சாப்பிட்டே முடிச்சேன். சாப்பிட்டு முடிச்சு நான் வீடியோவே இருக்கேன். சூப்பரா இருந்துச்சுக்கா. ஃபுல் கிரெடிட் அண்ணனுக்கு. அப்ப அக்கா வெட்டி கொடுத்தாங்க. ஆக்சுவலா இந்த சிக்கனோட ரெசிபி வேற. நான் ஆல்ரெடி கேட்டேன். ஆமா அது வேற. அது வந்து அரைச்சு வச்சது. இது வந்து எப்படி இதோட ரெசிபி எங்களுக்கு நான் செஞ்சா வராது. அது என்னமோ தெரியல உங்க கையில தான் வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வரும். நீ செஞ்சாலும் வரும். நீ செஞ்சாலும் வரும் கண்டிப்பா. குக்கிங் வந்து ஒரு லவ்வோட பண்ணோம்னு வச்சுக்கோங்க சூப்பரா வரும். தேங்க்யூ. லவ் யூ. தேங்க்யூ. நல்லா இருக்கு. உன்னோட சிக்கன் கிரேவி சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. நான் வந்து இதை வந்து ப்ராப்பரா ரெசிபியா நான் போடல. ஆக்சுவலா நான் என்ன பண்ணேன், அரவிந்த் என்ன பண்ணான்றது ரெசிபியா போடல. இன்னொரு ஒரு vlogல நம்ம நல்ல நிறைய டைம் இருக்கும்போது இது ரெண்டே எப்படி பண்ணுன்றதை நம்ம வந்து ஒரு ரெசிபியாவே நம்மளோட சேனல்ல போடலாம். ஓகே, நான் ஆல்ரெடி யூடியூப் சேனல் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கேன். குக் பண்ணிட்டு பட் அது நம்ம யூடியூப் சேனலுக்கு இல்லல்ல. நம்ம யூடியூப் சேனலுக்கு இன்னொரு வாட்டி இந்த ரெசிபியாவே நம்ம பிளான் பண்ணி ரெண்டுமே செஞ்சிருக்கேன். கீ ரைஸ் இல்ல கோகனட் மில்க் புலாவ் இருக்குல்ல, அதுவும் பெப்பர் சிக்கனும் செஞ்சேன். ஓகே தான். இன்னொரு vlogல வந்து கண்டிப்பா அதோட ரெசிபியா நான் வந்து பிளான் பண்ணி கப்பிள் குக்கிங் வீடியோவா போடுறோம். ஓகே, பண்ணிடுவோம். தேங்க்யூ so much for watching. Bye. Bye. Thank you.